பிரமாதமாக சொல்லியிருக்காரு. முதலமைச்சருடைய திறமை யாராலையும் பண்ண. ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஒருத்தர் தாங்க. எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? நோபல் பரிசு கொடுத்துடலாம். தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்? ஒரே முதலமைச்சர் தான் வர முடியும். ஓட்டு போடுறது ஓட்டு போடாது ஜனநாயக உரிமை. அதனால ஓட்டு போட்டவருக்கு ஓட்டு போடாதவருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியுமா? விட முடியாதுங்க. இது ஜனநாயக அடிப்படை உரிமை. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் நினைக்கிறாங்களோ வாக்களிப்பாங்க. அது ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் சமமாக தான் பார்க்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், நீ அதிமுக ஓட்டு போட உனக்கு செய்ய மாட்டேன், அப்படி தான் செய்கிறாங்க. அப்படி தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல துறைகளில் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. பல துறையில் திமுகவுக்கு சாதகமானதுக்கு தான் அந்த வீடெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வீடு அறிவிச்சிருக்காங்கல்ல, இந்த 3 லட்சம் வீடு இல்லை யார் கொடுக்க போகிறாங்க? திமுக பார்த்து கொடுப்பாங்க. 1 லட்சம் வீடு அறிவிச்சிருக்கான்னு சொன்னாங்க. இதெல்லாம் திமுக காரன் கொடுக்கறதுக்கு தான் இதை அறிவிச்சிருக்காங்க ஒழிய நாட்டு மக்களுக்காக கொடுக்கல. அதிமுக அப்படி இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தாவே ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டமாக தான் இருக்கும். எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அது முழுமையாக மக்களுக்கு போய் செய்கிற திட்டமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கணுமான்னு கேட்குறேன். ஏங்க எங்களை பிரித்து பார்க்குறதுலையே பார்க்குறீங்க? நல்லா உஷாராக கேள்வி கேட்குறீங்க. எப்போ பார்த்தாலும் இதில் எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களே ஒழிய ஒற்றுமையாக இருக்கும்னு என்னங்க? நாங்களாம் இப்போ ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைப்பார். மூக்குடைந்து போகும்.